எப்படி வளர்ந்த நாடுகளுக்கு இங்க பின்தங்கிய நாடுகள்ல இருந்து மக்கள் குடியேறுறாங்களோ, வேலை தேடி படிக்கிறதுக்காக போறாங்களோ, அந்த மாரி வட மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்ட நோக்கி வராங்கன்னா, இந்த 60 ஆண்டு காலங்கள்ல சில விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழகத்த ஓரளவுக்கு வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதற்கு என்ன அடிநாதமா இருக்கு? அது எதுக்கு முக்கிய காரணமா இருக்குன்னா, தமிழகத்தில் இந்த மறைந்த தலைவர்கள் விதைத்து சென்ற முற்போக்கு சிந்தனையும், பகுத்தறிவு சிந்தனையும், கொஞ்சம் இந்த ஜாதி, மத பேதத்துக்குள்ள எல்லாம் பழைய கட்டுமானங்களுக்குள்ள சிக்கிக்காம அறிவியல் சார்ந்து சிந்திச்ச இந்த செயல்பாடுகளும் தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம்னு நினைக்கிறேன். திரும்பவும் அதே மாரி வேற ஏதோ ஒரு அஜெண்டாவுக்காக, இல்ல அவங்க கைப்பற்றுறதுக்காக ரொம்ப நாள் காத்திருக்கக்கூடிய ஒருத்தர்களுக்கு வேலை செய்யறதுக்காக, இவர் இங்க எது பாதுகாப்பு அரண்னு சொல்றோமோ, அது பெரியார்ல கை வச்சு அத ரொம்ப தரக்குறைவா, இதுவரைக்கும் அவர் பேசினத பேசி நம்மளால தர்க்கத்துல ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு இடத்துல, பேசாத விஷயங்கள சொல்லி, ஆதாரமற்ற விஷயங்கள சொல்லி, போலியான குற்றச்சாட்டு, அவர் ஒரு இழிவான அ தலைவர் மாரியான சித்தரிக்கக்கூடிய முயற்சிகள்ல அவரு இறங்கும் பொழுதுதான், இதற்கு மேலயும் நம்ம காத்திருந்தா, இது இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய அநீதியா நான் நினைச்சேன்.